வணக்கம் நண்பர்களே, இன்றைக்குள்ள சுலபமான பயிற்சிக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். நம்ம பூனை நண்பர்கள்லாம் காணும், அதனால் வணக்கத்தை போட முடியல. நம்ம கேமராமேனும் இன்றைக்கி வராததால் ஒரு ட்ரைபாட் வாங்கியிருக்கோம். அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தனியாக நடந்து போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் வார்ம் அப்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் ரன்னப் போட்டோம். ஃபுல்லாக கவர் ஆக முடியல, ஏன்னா அந்த ட்ரைபாட் ஹைட் சின்னதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹை நீஸ்லாம் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் ஹோல் பாடி ரொட்டேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் கூட ஓடுறது வேறு யாரும் இல்லை, அந்த கேமராமேன் தான். அவரில் ஒருத்தர் தான் வந்திருந்தார். லேட்டாக வந்ததால் சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம 4.2 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் போட்டு முடிச்சிட்டோம். ரன்னிங் ஓடிட்டு உடனே உட்காரக்கூடாதுன்ட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு இங்கே வந்து பார்த்தா நம்ம நண்பர் தொங்கிட்டு இருந்தார். ஏன்ட்டு கேட்டால் ஹைட்டு வளரணுமாமா. எதுவும் உங்களுக்கு டிப்ஸு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் டவுன்லாம் பண்ணிவிட்டு நம்ம இயற்கையை ரசிச்சிட்டு இருந்தோம். ரசித்து முடித்ததுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்டு போனால் ஒரு நாய்க்குட்டி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல அந்த ட்ரைபாட், அது இதுதான், இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ளூடூத் கொடுத்தனால நமக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான், அதில் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்கனால அவ்வளோக்கா பவர்ஃபுல்லாலாம் இல்லை, பக்கத்தில் இருந்து எடுத்தனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியுது. 199 ருபீஸுக்கு ஒருத்தன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.